இனியா தேவயானி அவர்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பையனான பிரபாகரன் அவர்கள் தங்க காயின் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிகமபா நிகழ்ச்சியோட இந்த ஒரு வாரத்தில் பிரபாகரன் அவர்கள் கலந்துக்கிட்டாரு. விஜயகாந்த் சாரை கௌரவிக்கும் வகையில் அவரோட படத்தின் பாடல்கள் தான் பாடப்பட்டு இருந்துச்சு. அண்ட் அதை அவரு கேட்டு ரசிச்சிருந்தாரு. அதோட மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவை பற்றியும் அந்த படங்களை பற்றியும் ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போதே அவர் ஒரு சில விஷயங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் வந்திருக்காரு. அதாவது அப்பாவுக்கு பிடித்தமான பாடல்கள் அப்படின்னா அப்பாவோட படத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பாடல்களை யார் ரொம்ப சூப்பராக பாடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் தரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவில் தான் அவர் வந்திருக்காரு. அதுலேயும் குறிப்பாக விஜயகாந்த் சாரோட முகம் பறித்த ஒரு தங்க நாணயத்தை அவர் கொண்டு வந்திருக்காரு. அந்த வகையில் இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இனியா தேவயானி அவர்கள் பாடியிருக்காங்க. அதுவும் யாருமே எதிர்பார்க்காத விதமாக ரொம்ப சூப்பராக பாடியிருக்காங்க. போன வாரம் அவங்க நல்லா பாடியிருந்தாலுமே ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜஸ் சொல்லியிருந்தாங்க. அண்ட் நிறைய ரசிகர்கள் அவங்க கம்பேக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்த்திருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்த வாரம் ரொம்பவே சூப்பராக அவங்க அந்த பாடலை ப்ரிப்பேர் பண்ணி ரொம்பவே அருமையாக டெலிவரி பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை பார்த்துட்டு அங்கே இருந்த ஜட்ஜஸும் சரி, அங்கே இருந்த பிரபாகரன் அவர்களும் சரி ரொம்பவே ஷாக்கிங் ஆகியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு காரணத்திற்காக பிரபாகரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருந்த அந்த ஒரு சிறப்பு பரிசை, அதாவது விஜயகாந்த் சார் படம் போட்ட அந்த ஒரு தங்க நாணயத்தை இனியா தேவயானி அவர்களுக்கு கொடுத்துருக்காரு. அண்ட் இதை பார்த்ததுக்கப்புறம் இனியா தேவயானி ரொம்பவே ஹாப்பினஸ் ஆகியிருக்காங்க. ஏன்னா போன வாரம் ஒரு அடி விழுந்துச்சு. அதை தொடர்ந்து இப்போ மிகப்பெரிய ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பரிசையுமே எடுத்திருக்காங்க. அங்க இருந்த தேவயானி மேமுமே ரொம்பவே எமோஷனலா கண்ணீர்லாம் சிந்திருக்காங்க இந்த ஒரு விஷயத்த பார்த்து. இது போன்ற ஏகப்பட்ட நெகிழ்ச்சியான சம்பவங்கள் அங்க நடந்திருக்கு. அதே மாதிரி பவித்ரா அவர்களுக்குமே ஒரு சிறப்பு பரிசாக இந்த ஒரு காயினை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட சுவாரஸ்யமான சம்பவங்கள் போன வாரம் ஷூட்டிங்ல நடந்திருக்கு. அது எல்லாமே ஒன் பை ஒன்னா வெளிவந்து சோசியல் மீடியால பயங்கர வைரலா போகுது. அண்ட் நாளைக்கு இந்த எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் ஆகும். இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க கைதி படம் 2 இருக்கு இல்லையா, அது தள்ளி போகுது அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் தான் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாகவே பயங்கர ட்ரெண்டிங்காகவும், அதே நேரம் எல்சியூ ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகமாகவும் மாறி இருக்கு. லோகேஷ் கனகராஜ் அவரோட இயக்கத்தில் கார்த்தி அவர்களோட நடிப்பில் கைதி படம் பார்த்தீங்கன்னா 2018 அப்போ ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. அந்த ஒரு படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்று இருந்துச்சு. அந்த படத்தை தொடர்ந்து வந்திருந்த விக்ரம் படம் அது எல்சியூவாக மாற்றி இருந்துச்சு. அண்ட் அப்பையிலேருந்தே கைதி படத்தோட 2வது பாகத்துக்கு ரசிகர்கள் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா எல்சியோட ஆரிஜினே அந்த படம் தான். அந்த படம் ஸ்டார்ட் ஆகும் போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது. அந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் லோகேஷ் கனகராஜ் கூலி படத்துக்கு போயிட்டாரு. அதனால 2 வருஷம் தள்ளி போயிருந்துச்சு. இப்போ கூலி படத்தை முடிச்சிட்டாரு. அடுத்து கைதி 2 தான் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு நிலையில கமலஹாசனையும் ரஜினிகாந்தையும் வச்சு லோகேஷ் கனகராஜ் ஒரு படம் இயக்க போறாராமா. அதனால அகைன் கைதி 2 தள்ளி போகலாம் அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் தான் போய்கிட்டு இருக்கு. இதனால கைதி 2 நடக்குமா இல்லை நடக்காமே போயிருமா அப்படின்னு கார்த்தியோட ரசிகர்களும் எல்சியோட ரசிகர்களும் ரொம்பவே ஒரு சோகத்தில் மூழ்கி இருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.